Hello friends, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th standard chemistry public examinationக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேங்க்ல கூடிய क्वेश्चनலாம் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 11 கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 70 மார்க் டெஸ்ட் 15 1 மார்க் இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க் நல்லா தரவா டெஸ்ட் எழுதி பாருங்க. Plus இந்த क्वेश्चन பேங்க்ல இருக்கக்கூடிய 2 மார்க் क्वेश्चन 3 மார்க் क्वेश्चन இன்க்ளூடிங் கம்பல்சரி 5 மார்க்லாம் நல்லா தரவா படிச்சு எழுதிட்டு போங்க. கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு வெச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓசோன் டிப்ளேஷன் வில் காஸ் என்ன ஏற்படும்னு கேட்டிருக்காங்க. குளோபல் வார்மிங் கரெக்ட். அதே மாதிரி வந்து காரத்துவம் வரையறை ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம் காணப்படும் காரத்துவத்தை கண்டறிக. டிரிட்டியத்தின் பதிலீட்டு வினை எழுது. வெப்ப இயக்கவியலுடைய பூஜ்ஜிய விதியினை எழுது. இதெல்லாம் முக்கியமானது. ஒருபடித்தான சமநிலை பலபடித்தான சமநிலை விளக்குக. புரோப்பீனில் காணப்படும் பிணைப்பில்லா உடனிசை வடிவங்களை எழுதுக. டிடிடியின் அமைப்பு மற்றும் பயன்களை கூறு. இந்த 2 மார்க்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஹைன்ஸ்பர்க் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு பாலிங் முறையினை பயன்படுத்தி அயனியாரத்தின் சமன்பாட்டினை தருவி. ஆர்த்தோ பாரா ஹைட்ரஜனை எவ்வாறு மாற்றுவாய். நெக்ஸ்ட் இனக்கலப்பாதல் என்றால் என்ன. CH4 மூலக்கூறில் காணப்படும் இனக்கலப்பு வகையினை குறிப்பிடுக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பசுமை குடில் வாயு என்றால் என்ன. பசுமை குடில் வாயுவினை உண்டாக்கும் வாயுகளுடைய பெயர்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 × 5 25 அனைத்து வினாக்களுக்கு விடையிலி 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹைட்ரஜனை ஆய்வகத்தில் தயாரிக்கும் முறையினை எழுதுக. வாயுகளை திரவமாக பயன்படும் பல்வேறு முறைகளின் பெயர்களை குறிப்பிடு. சலவைத்தூள் ப்ளீச்சிங் பவுடர் எவ்வாறு தயாரிப்பாய். மெக்னீஷியத்தோட பயன்கள் அப்ளிகேஷன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஹவ் இஸ் ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர்ட் யூஸ் ஆஃப் மெக்னீஷியம். ரைட் த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லியல்பு வாயுவிற்கு ΔH ΔU இடையே உள்ள தொடர்பு வினை குணகம் Q வரை இருக்கவும். ஸோ அதுக்குள்ள வான் ஹாப் காரணி என்றால் என்ன பூர்த்தி செய்ய கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள கொஷினை நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இதிலிருந்து உங்களுக்கு கேட்பாங்க. பிரிக் ஒடுக்கம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் உத்திகள் 3 எழுதுக, ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ கொடுத்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பேப்பர் 1 by 1 பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த உடலில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ கண்டிப்பாக இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க்கு 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்லாம் நல்லா எழுதி பாருங்கள். கண்டிப்பாக அதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 × 12 2 மார்க் கொஷின் 24 கம்பல்சரி. ஆல்ஃபா தத்துவத்தினை கூறுக. பாரா ஹைட்ரஜன் ஆர்த்தோ ஹைட்ரஜன் எவ்வாறு மாற்றுவாய். கிப்ஸ் கட்டிலா ஆற்றலின் 2 சிறப்பியல்புகளை தருக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே KPKC கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்வருவற்றை பூர்த்தி செய்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஜனேற்ற முடுக்கம் வேறுபடுத்துக. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஒருபடித்தான மற்றும் பலபடித்தான சமநிலைகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லியல்பு கரைசல்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. நெக்ஸ்ட்டு பின்வரும் கரிம சேர்மங்களின் பொதுவான வாய்ப்பாட்டினை தருக. அல்கேன்கள் அல்கீன்கள் அல்கைன்கள். உடனிசைவு என்றால் என்ன. ப்ரொப்பேன் மற்றும் ப்ரொப்பீனை வேறுபடுத்துக, இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. பரிமாற்ற ஆற்றல் என்றால் என்ன. முதன்மை குவாண்டம் எண் பற்றி சிறுகுறிப்பு வரைக. அணு ஆரம் வரையறுக்கவும். மூளை விட்ட தொடர்பினை விவரிக்கவும். பெரிலியம் மற்றும் அலுமினியத்திற்கான ஒத்தத்தன்மையை விவரிக்கவும். வெப்ப இயக்கவியலின் முதல் விதினை கூறு. ஸோ 5 மார்க் கொஷினில் இதில் இருக்கிறத நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தன்னிச்சையான செயல்முறைகளுக்கான நிபந்தனை தருக. சவுடு பரவல் அழுத்தத்திலிருந்து கரைபொருள் மோலார் நிறைனை எவ்வாறு கணக்கிடுவாய். பிணைப்பு தரம் வரையறுக்கவும். VP கொள்கையோட முக்கிய அம்சங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன. பின்வரும் சேர்மங்களுக்கான வடிவமைப்பை எழுதுக. H2 மூலக்கூறு உருவாகுதல் ஆர்பிட்டால் MO கொள்கை மூலம் விளக்குக. ஒரு சேர்மத்தின் அரோமேட்டிக் தன்மையின் ஹேக்கல் விதிப்படி எவ்வாறு தீர்மானிப்பாய். அசிட்டிலினை பென்சீனாக வினையினை மாற்றும் வினை எழுதுக, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.